கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ அவனோட ஃபுட் பேட்டர்ன்லாம் நான் மாற்றிட்டேங்க. அவனுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே, நம்ம வீட்டில் செய்வோம் பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்குன்னு அதுலேருந்தே அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக நான் இறங்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அடாப்ட் ஆகணும் இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட்லி தான். கூட வந்து நான் காலையிலே சாம்பார் வச்சுருந்தேன். அது வந்து எங்கள் வீட்டில் ஜென்ரலாகவே காரம், புளிலாம் அதிகமாக இருக்காது சாம்பாரில். லைட்டாக அதை மேலாக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இட்லியில் போட்டுக்கிட்டேன். கூட கொஞ்சமாக ஹாட் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிப்பேன். இத நல்லா கையாலேயே மசிச்சு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துருவேங்க. ஸோ, இதில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காரம், புளி மட்டும் ரொம்ப அதிகமா இல்லாம ஸ்டார்ட்டிங்கில பார்த்துக்கோங்க. அப்புறம் கிராஜுவலா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ, பிரேக்ஃபாஸ்ட் வந்து மோஸ்ட்லி இட்லி கூட இந்த மாரி வீட்ல வைக்கிற சட்னி, சாம்பார் அப்படி மிக்ஸ் பண்ணி குடுத்துருவேன். அவனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி குடுக்குறது, பால் மிக்ஸ் பண்ணி குடுக்குறது அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. லஞ்ச் வந்து வீட்ல நம்ம சாதம் வடிச்சிருப்போம் இல்லையா? அத கொஞ்சம் எடுத்து போட்டு கையாலேயே இந்த மாரி நல்லா நான் மசிச்சுடுவேன். பருப்பு ரசம் வச்சிருந்தேன். ஸோ வந்து அவனுக்காக கொஞ்சம் எல்லாமே லைட்டா தான் போட்டிருப்பேன். காரம், புளி எல்லாமே ரசத்துலேயுமே. அத அப்படியே ரசத்த மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சுருவேன். ஸோ நீங்க மேஷர் இல்லன்னா வந்து மத்துல கூட நீங்க நல்லா இந்த மாரி மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூரி கன்சிஸ்டன்சில ஆகணும்னு அவசியம் கிடையாது. கதிர்குட்டிக்கு 8 1/2 மந்த்ஸ்லேருந்தே இந்த மாரி மேஷ் பண்ணி தாங்க குடுக்குறேன். பியூரி கன்சிஸ்டன்சிலாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே கீ கொஞ்சம் ஆட் பண்ணி லஞ்சுக்கு அவருக்கு ரசம் சாதம் தாங்க குடுத்தேன்.